பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நம்மதிலே கடந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு பலனுள்ளதாய் பிரயோஜனமுள்ளதாய் ஒரு ஊன்றுகோலாய் இருக்கிறது. தினமும் ஒரு லோகஸ் வார்த்தையில் நம்ம இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யாத்திராம் என்ற புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்படுவதற்கு முன்பு நடந்த காரியம் இது. அப்போ சொன்னப்பட்ட இந்த வார்த்தை இது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்குமே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் உங்கள் தேசத்திலே வருவீர்கள், சுதந்திரத்துக் கொள்வீர்கள் என்று. ஆனால் இவர்கள் எகிப்திலே உணவுக்காக தானியத்திற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செல்கிறார்கள். அதுக்கு முன்பாகவே யோசேப்பு அங்கே சென்று அந்த பஞ்சமாக இருக்கிறது, 7 வருஷம் பஞ்சமாக இருக்கிறது, 7 வருஷம் செழிப்பாக இருக்கிறது. அந்த செழிப்பாக இருக்கிற நேரத்தில் எல்லா உணவு பண்டங்களையும் தானியங்களையும் அவன் சேர்த்து வைக்கிறான். மீது 7 வருஷமான பஞ்ச காலங்களில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த உணவெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறான். ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் அந்த ராஜா அவனை வைக்கிறார். அவனுடைய சொல்வது எல்லாத்தையும் அவன் தான் கேட்க வேண்டும் என்று இந்த இஸ்ரவேல் யாக்கோபு தன்னுடைய மகன்கள் எல்லாம் அங்கே அனுப்புகிறான். நீ எல்லாம் உணவு வாங்கி கொண்டு வா என்று. இப்படியாக நடக்கிற காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, ஒரு புதிய ராஜா தோன்றினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு யாருன்னு தெரியாத ஒரு ராஜா தோன்றுகிறான். அவன் என்ன செய்தான், அவன் எப்படியெல்லாம் இந்த தேசத்தை வளர்ச்சியிலே கொண்டு போனான் என்று அவன் தெரியவில்லை. அப்போது இந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், அவனுடைய ஊழியக்காரரை பார்த்து, தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறான், இவர்கள் எவ்வளவு பலத்திருக்கிறார்கள், இவ்வளவு பெருகி இருக்கிறார்களே, இவர்கள் நமக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய பகைஞனோடு இவர்கள் சேர்ந்து கொண்டால் நம்ம எல்லாம் இவர்கள் தாக்கி விடுவார்கள். அதனால நம்ம இவர்களை ஒடுக்க வேண்டும், இவர்களுக்கு இன்னும் அதிகமாக வேலை கொடுக்க வேண்டும், இவர்கள் அதிகமாக வயலில் வேலை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை இன்னும் அதிகமாக அவன் ஒடுக்கினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அளவு அவர்கள் பெருகினார்கள். இவர்கள் பெருகக்கூடாது என்று அவன் நினைத்தான். மருத்துவச்சியில் போயிட்டு இந்த டெலிவரி பார்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பெண்கள்லாம் டெலிவரி பார்க்கும்போது நீ அவளை பார்த்து, ஆண் பிள்ளை என்றால் அவளை கொன்று போட்டுவிடுங்கள் என்று. ஏன் அவர்கள் மிகவும் பலத்திருந்தார்கள், பலசாலியாக இருந்தார்கள். இந்த பார்வனுடைய அவனுடைய சேனைகளும் அவனுடைய குடும்பத்தாரும் விட இவர்கள் மிகவும் பலத்திருந்தார்கள். அதனால நீங்கள் அந்த ஆண் பிள்ளைலாம் கொன்று விடுங்கள் என்று. இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தனாலே அவர்கள் அந்த பிள்ளைகளை கொல்லாமல் விட்டுவிட்டார்கள். அவன் மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறான், ஏன் வேலை கொல்லவில்லை என்று. இல்லை, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்கள் எல்லாம் அவர்களாகவே டெலிவரி பார்த்துக் கொள்ளவில்லை, அவர்களாகவே பிரசவம் செய்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா, அவர்கள் உங்களை விட, உங்களுடைய பார்வனுடைய பெண் பிள்ளைகளோட மிகவும் பலத்திருக்கார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் பலத்திருந்தார்கள், எல்லாரும் பலத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா, இவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக அவர்கள் பெருகினார்கள், பலத்திருந்தார்கள். தேசம் முழுவதுமாக அவர்கள் பெருகினார்கள். அதை வைத்துதான் அவர்கள் அந்த தேசத்தை முழுவதுமாக ஒரு நிறைய வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பாருங்க, ஆணு விரோதமாக, ஆணு பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழித்து விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, எவ்வளவு ஒடுக்கிறார்களோ, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக ஆணு பிள்ளைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ இவர்கள் இனி எழும்பக்கூடாது என்று நினைப்பார்கள், இவர்கள் அழித்து போட வேண்டும் என்று நினைப்பார்கள். மத்தியில கர்த்தர் உயர்த்தி வைக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சத்துருக்கு முன்பாக நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம ஒடுங்கி போக வேண்டும் என்று யார் நினைத்தாலும் கூட, இன்றைக்கு ஊழியம் செல்லக்கூடாது, ஊழியம் எல்லாத்திலும் போகக்கூடாது என்று அவர்கள் ஒடுக்குகிறார்கள். எவ்வளோ ஒடுக்கினாலும் கூட சரி, ஆண்டோட வார்த்தைகள் எல்லா இடத்திலும் பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டு விரோதமாக, ஊழியர் விரோதமாக, ஆண்டு பிள்ளைகள் விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவள் ஒடுக்கினான். அவர்கள் எல்லாம் அந்த சிவசமத்திலே மாண்டு போனார்கள், அவளை ஒடுக்கினார்கள். ஆனாலும் கடைசியிலே பார்வோன், அவனுடைய சேனைகளும் எல்லாருமே ஒடுக்கினவர்கள் கடைசியிலே
சிவன் சமூகத்தில் அடியிலே மாண்டு போனார்கள். நமக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். சங்கீதத்தில் பார்க்கிறோம், என் சத்துருக்களும் என் பங்கஜமாக பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் என்று. நம்முடைய மாம்சத்தை பட்சிப்பதற்காக அவள் நம்ம நெருக்கினாலும் கூட அவர்களை இடறி விழுவார்கள். நம்ம அழிந்து போக வேண்டும் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பக்கத்திலே தான் இருப்பார்கள், சொந்த பந்தங்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களால் நம்ம அழிந்து போக வேண்டும் என்று நம்ம நெருக்குவார்கள், சில பிரச்சனை நம்ம கொடுப்பார்கள். ஆனாலும் பாருங்க, நம்ம இன்னும் பலத்து பெருகலாக இருப்போம். இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை ஒரு பெருக பண்ணுகிற ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மிகவும் பெருகுவீர்கள். ஒரு பலத்த ஜாதியமாக நம்ம கர்த்தர் வைத்து இந்த தேசத்திலே நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லாருமே அவர் முறியடித்து விடுவார். எப்படி பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானோ அவ்வளவாக பெருகினார்களோ அதே போலதான் நம்மை ஒடுக்கினாலும் நம்ம இன்னும் அதிகமாக பெருகுவோம். பணத்திலும், சொத்திலும், வார்த்தையிலும், வசனத்திலும் நம்ம இன்னும் அதிகமாக பெருகுவோம். நம்ம யார் ஒடுக்கினாலும் கூட நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கிறார். சத்துருக்கள் நம்மை நெருக்கினாலும் கூட அவர்களை இடறி விழும்படியான ஒரு வல்லமை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களை ஒடுக்க நினைத்த அந்த மக்கள் மத்தியிலே, அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை இன்றைக்கு உயர்த்தப் போகிறார். விசுவாசத்தோடு இருப்போமா? வஞ்சிப்பிக்கலாம். நீங்கள் அதிகமாக நேசிக்காமே பரிசுத்த தகப்பனே, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பெருகினார்கள் என்று பார்க்கும் தகப்பனே. அவர்கள் பலத்த சாதியமானார்கள் என்று பார்க்கும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த பலத்தை, அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த கிருபை ஆண்டவரையும் தரண்டுமா ஆட்சிப்பிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ பேவலா தொட்டு ஆசிரியமா ஆட்சிப்பிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்களை எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அவ்வளவா நீங்கள் பலத்து பெருகுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.